வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது 129வது குறள். இந்த அடக்கமுடைய அதிகாரத்துல 129வது குறள் நாம பார்க்க போறோம். இதுவுமே நிறைய குறள்கள் நமக்கு பரிச்சயமான குறள்கள் நிறைய இருக்கு. அது மக்கள் மத்தியில அப்படி பரவலாக அது வந்தது. அது அந்த திருக்குறளுடைய சிறப்பு என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ளதுனாலும் அதனுடைய குறள்கள் மக்கள் மத்தியில பரவலா ஒரு குறிப்பிட்ட சில குறள்கள் எல்லாருக்கும் அதிகமான முறையில அது சொல்லப்பட்ட குறளாக இருக்கும். அதுல ஒரு குறள் தான் இந்த குறள். தீயினால் சுட்ட வடு, தீயினால் சுட்ட உண், தீயினால் சுட்ட புண் உள் ஆறும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. திருவள்ளுவர் இதுல இந்த வார்த்தைகள்லே அதுல சில மாற்றங்களும் இதுல செய்திருப்பார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். நமக்கு தீயினால சில காயங்கள், தீக்காயங்கள் ஏற்படும் பொழுது இந்த தீக்காயங்கள் எல்லாம் அது நமக்கு புண்ணாகும். அதுக்கப்புறம் அது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். அது அவரு சொல்லக்கூடியது. ஆனா எது ஆறாது அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த நாவினால் சுட்ட வடு, நாவினால் சுட்ட புண் அப்படின்னு அவர் சொல்லல. ஏன்னா அது டைரக்டா அது புண்ணை உருவாக்காது. ஆனா இந்த புண்ணுக்கு அடுத்த ஸ்டேஜான வடுவை அது உருவாக்கி. சில வீடுகள்ல சிலருடைய வாழ்க்கைகள்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சி அல்லது 100 வருடத்துக்கு முன்னால உள்ள நிகழ்ச்சி, அன்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லி சில வார்த்தைகளை அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு அவரு அப்படி பேசினாருங்க, அவங்க அப்பா அப்படி பேசினாரு, அவங்க தாத்தா அப்படி பேசினாரு, அதுல இருந்து ஃபேமிலிகளுக்கு எந்த தொடர்புமே இல்லாம போயிட்டு அப்படி ஒரு அத காலங்காலமா ஒரு வடுவா இருக்கும். அதுதான் சொல்லும்போது அதை நீங்க சுடும் பொழுது தீயினால் அது சுடும் அது நேரடியா புண்ணு ஆகும். ஆனா நாவினால் அதை சுடும் பொழுது அது வடுவாகவே ஆகிவிடும். அதான் அந்த திருவள்ளுவர் இதுல தீயினால் சுட்ட புண், நாவினால் சுட்ட வடு. அத அவர் புண்ணுன்னு அதை அவர் சொல்லல, அது டைரக்டாவே வடுவாய். அதனாலதான் இந்த அந்த வார்த்தைகள் அவர் சொல்லும் பொழுது நீங்க இப்போ பார்த்தோம்னா, முன்னால தீச்சொல் ஒன்றாயினும் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பையின் உண்டாயின்னு முந்தினதுல அவர் சொல்றாரு. ஆனா இங்க சொல்லும் போது தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வரும். அதுல நீங்க ஈஸியா சாதாரணமா ஒரு பெரிய ஒரு தீயினால ஒரு புண்ணு ஏற்படுறது நமக்கு அந்த காயம் ஆறிடும். அந்த எந்த இடத்துல இருந்துச்சுன்னே நமக்கு அது தெரியாம போயிடும். ஆனா நாவினால் அது நேரடியா தான் சுடாதே ஒழிய, ஆனா அது நம்முடைய உள்ளத்தை சுடும். அந்த உள்ளத்தை சுட்டுன்னா அந்த வடு அப்படியே இருக்கும், காலங்காலமா இருக்கும். இதுல இந்த
இலக்கியங்கள்ங்கிறதுல மட்டும் இல்ல. சாதாரணமா குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுல, அ இப்படிலாம் வரக்கூடிய இந்த இதுகள்ல, இந்த நாவினால் சொல்லக்கூடிய வடு பெரிய மோசம். அதனால தான் அந்த நாவுக்கு அதுக்கு 2 வேலை செய்றதுனால, அத 2லும் பாதி பாதி தான் நாம் செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்றாங்க. ஏன்னா, அந்த இதுல நம்ம அதிகமான அந்த வாயினால் பேச்சுக்களை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால், அவைகளினால் விளைவுகள் பெரும் விளைவுகள் ஏற்பட்டுரும். நமக்கு அந்த பழைய தமிழ் மரபுகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த போர்களுக்கே அது காரணமாகிவிடும். ஒருத்தர் ஒருத்தரை இழிவுபடுத்திய காரணத்தால போர். அப்போ பார்த்தீங்கன்னா, போர் வரக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா, அந்த வாய் வார்த்தை. அவங்க சொல்ற அந்த வாய் வார்த்தைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை உண்டு பண்ணுது. ஆக இதைத்தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல சொல்றாரு. இதை நாம இதையெல்லாம் அந்த அடக்கமுடைமை இந்த அதிகாரத்துல இந்த பேச்சுக்கு என்ன வாய்ச்சொல்லுக்கு அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நல்லாவே சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அதனால இத ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் இத பின்பற்றணும். இதுல ஜாக்கிரதையாவே இருக்கணும். அதனால இத நாம ரொம்ப கவனமா இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம நல்ல முறையில இந்த மாதிரி பிழைகள் ஏற்படாதபடிக்கு நாம இத காப்பாத்தி நல்ல சொற்களையே நாம பேசக்கூடிய நிலைய நாம பயிற்சி பண்ண வேண்டும். பயிற்சி பண்ணி இதை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இதுதான் நாம இந்த அடக்கமுடைய அதிகாரத்துல நாம படிச்சுக்கிடக்கூடிய ஒண்ணு. சரி நண்பர்களே, நாம மற்றும் ஒரு குரலை நாளைக்கு பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.